Hi friends, welcome to UTM. UTM ல இருந்து நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திரிகடுகம். ஓகேங்களா? சோ TNPSC கொடுத்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ்ல அறநூல்கள் பகுதியில வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த திரிகடுகம். அதை பத்தி தான் முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாவே போதுமானது. திரிகடுகம் பத்தி முழு தகவல்களும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ TNPSC ல எந்தெந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறாங்க உட்பட எல்லா விஷயத்தையுமே திரிகடுகத்தை பத்தி நீங்க இந்த ஒரு வீடியோல முழுமையா புரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. திரிகடுகம் பாத்தீங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள்ல வரக்கூடிய ஒரு அறநூல் தான். ஓகேங்களா? இருக்கக்கூடிய 11 அறநூல்கள்ல திரிகடுகமும் ஒரு அறநூல். ஓகேங்களா? திரிகடுகம் அப்படின்னா என்ன? திரினா நமக்கு தெரியும். திரினா 3. கடுகம் அப்படின்னா என்ன? காரம். ஓகேங்களா? 3 காரங்கள். அந்த 3 காரங்கள் என்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி. ஓகேங்களா? சோ இந்த 3ஐயும் உள்ளடக்கிய ஒரு மருந்து பொருள் தான் இந்த திரிகடுகம். ஓகேங்களா? சோ இதை எதற்காக அறநூல்கள் பகுதியில ஒப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 எப்படி நம்ம உடம்புக்குள்ள போய் ஒரு மருந்தா நம்ம அரைச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மருந்து உடம்புக்குள்ள போய் எப்படி நம்மளோட நோயை நீக்கி நம்மளை ஒரு பரிபூர்ண ஒரு ஆரோக்கியமான உடல்நிலைக்கு கொண்டு வருதோ அதுபோலதான் இந்த திரிகடுகத்தில் உள்ள பாடல்கள் ஒவ்வொரு பாடலுமே பாத்தீங்கன்னா 3 அறக்கருத்துகள் இருக்கும். ஓகேங்களா? 3 அறக்கருத்துகள் தான் ஒவ்வொரு பாடல்லையும் இருக்கும். அதற்கு மேல் இருக்காது. அதை குறிப்பிடும் வகையில தான் அந்த 3 அப்படின்ற வார்த்தை வருது. ஓகேங்களா? ஒவ்வொரு பாடலிலும் 3 அறக்கருத்துகள் உள்ளடக்கியது. அந்த 3 அறக்கருத்துக்களுமே கற்றோர் மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி அவங்கள நல்வழிப்படுத்தும் விதமா அந்த 3 அறக்கருத்துகளுமே இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு பாடல்லையும் 3 அறக்கருத்துகள். அந்த 3 அறக்கருத்துகளுமே கற்றோரின் மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதுதான் இந்த திரிகடுகத்தின் நோக்கம். அதுதான் இந்த நூலின் பயணம் கூட. ஓகேங்களா? திரிகடுகத்தில் பாத்தீங்கன்னா மொத்தம் 100 பாடல்கள் இருக்கு. 100 பாடல் இருக்கு. அதுக்கு மேல ஒரு கடவுள் வாழ்த்து பாடலும் இருக்கு. ஓகேங்களா? சோ அதை பத்தி 1 by 1 இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல 7th term 2 இயல் 1ல வரக்கூடிய செய்யுள் பகுதி தான் இந்த திரிகடுகம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய புத்தகத்துல இருக்கும். புதிய புத்தகத்துல இல்ல, பழைய புத்தகத்துல இருக்கும். வாங்க பார்க்கலாம், கிளாஸ் பார்க்கலாம். திரிகடுகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாதனார். ஓகேங்களா? திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்து அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். ஓகேங்களா? நல்லாதனார் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர் தான் இந்த நூலின் ஆசிரியரான நல்லாதனார். ஓகேங்களா? இவர் பாத்தீங்கன்னா வைணவ சமயத்தை சார்ந்தவர். நம்ம எப்பயுமே ஒரு நூலாசிரியர் இந்த சமயத்தை சார்ந்தவர்ன்ட்டு எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எழுதக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் எந்த கடவுளை போற்றி பாடி இருக்கிறார்களோ அதை வைத்து அவர்கள் இந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இதுலதான் பாத்தீங்கன்னா நூலாசிரியர்கள் இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நல்லாதனார் இந்த திரிகடுக நூலின் சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிறு அடுதோள் நல்லாதன். சிறு அடுதோள் நல்லாதன். சிறு அடுதோள் நல்லாதன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா ஒரு தற்பாயிரம் சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த சிறு அடுதோள் நல்லாதன் அப்படின்றது. ஓகேங்களா? சோ இந்த தற்பாயிரம் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு இவர் பாத்தீங்கன்னா ஒரு போர் வீரனா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஒரு நல்லாதனார், இந்த நூலின் ஆசிரியர் நல்லாதனார் பாத்தீங்கன்னா ஒரு போர் வீரனா இருந்திருக்கலாம் அப்படின்றது நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கிறோம்? இந்த பாடல், இந்த நூல் தற்பாயிரவியல் குறிப்பிடுவதனால். ஓகேங்களா? செரு அடுதோள் நல்லாதன் என தற்பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரனாய் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கருதுறோம். ஓகேங்களா? சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இந்த திரிகடுகத்துல பாத்தீங்கன்னா 100 பாடல்கள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். திரிகடுகத்துல 100 பாடல்கள் இருக்கு. முதுமொழி காஞ்சில 100 அடிகள் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. திரிகடுகத்துல 100 பாடல்கள், முதுமொழி காஞ்சில 100 அடிகள். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலும் முதல் பாடல் மட்டும் இது மட்டும் பாத்தீங்கன்னா 2 அடியில இருக்கும். மற்றதெல்லாமே ஒவ்வொரு அடியில இருக்கும். இது பாத்தீங்கன்னா 100 பாடல்களை கொண்டது திரிகடுகம். +1 அது கடவுள் வாழ்த்து பாடல். ஓகேங்களா? இந்த கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றியதுன்னு பாத்தீங்கன்னா திருமாலை பற்றியது. ஓகேங்களா? இந்த திருமாலை பற்றியது. இந்த கடவுள் வாழ்த்து பாத்தீங்கன்னா திருமாலை பத்தி பேசியிருக்கு அப்படின்றதுனாலதான் இவர் வைணவ சமயம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த திரிகடுகம்ல இருக்கக்கூடிய பாடல்கள் பாத்தீங்கன்னா வெண்பா வகையை
சார்ந்த பாடல்கள். ஓகேங்களா. செரு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த சிறப்பு பெயர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஆசிரியன் பெயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்துக்கு பெயர் போன நூல். ஓகேங்களா. திரிகடுகம் அப்படின்றது சுக்கு மிளகு திப்பிலின்ற மருந்து பொருட்களால் ஆனது தான். ஓகேங்களா. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே போல மருந்து பெயர்களுக்கு வந்து பெயர் போன நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம் இல்லாம சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. எப்படி வந்து திரிகடுகம் 3 அறக்கருத்துக்களை குறிக்கிறதோ அதே மாதிரி சிறுபஞ்ச மூலம் 5 அறக்கருத்துக்களையும், ஏலாதி 6 அறக்கருத்துக்களையும் ஒவ்வொரு பாடலிலுமே சொல்லக்கூடியது. ஓகேங்களா. இந்த 3மே மருந்து நூல்கள் தான். ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க. இதுவும் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. திரிகடுகம் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான அறநூல். ஓகேங்களா. 18 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடிய அறநூல் தான் இந்த திரிகடுகம். சுக்கு மிளகு திப்பிலியாலான மருந்துக்கு பெயர் திரிகடுகம். இது வந்து பாத்தீங்கன்னா அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. ஓகேங்களா. தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது தான் இந்த திரிகடுகம் நூல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 அறக்கருத்துக்களை கூறிய பிறகு நான்காவது அடி தொடங்கும் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இம்மூன்றும் இல்லது இம்மூவர் அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாடல்லையுமே இருக்கும். 100 பாடல்கள் இருக்குன்னா 100 பாடல்களையுமே இந்த இம்மூன்றும் அல்லது இம்மூவர் இந்த வார்த்தை கம்பல்சரி ஒவ்வொரு பாடல்லையுமே இருக்கும். ஈவன் வந்து அந்த பாடலையே கொடுத்து இந்த பாடல் வந்து எந்த நூலை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட அந்த பாடல்ல இம்மூன்றும் இம்மூவர் அப்படின்ற வார்த்தை இருந்ததுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு திரிகடுகம் அப்படின்ற நூலை டிக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு பாடலையும் இந்த வார்த்தைகள் இருந்தே தீரும். ஓகேங்களா. வரக்கூடிய பாடல்களையும் உங்களுக்கு அது தெரிய வரும். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா இந்நூலில் 100 பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா 66 பாடல்களில் நன்மை தருபவை எவை, மனிதர்களுக்கு நன்மை தருபவை எவை அப்படின்றத பத்தியும் 34 பாடல்களை வந்து மனிதனுக்கு தீமை தருபவை எவை அப்படின்றத பத்தியும் வந்து இந்த திரிகடுகம் நூல் பேசியிருக்கு. ஓகேங்களா. இருக்கிற 100 பாடல்கள்ல 66 பாடல்கள் நன்மையை பற்றியும் 34 பாடல் வந்து பாத்தீங்கன்னா தீமையை பற்றியும் பேசியிருக்கக்கூடிய நூல் தான் இந்த திரிகடுகம். இந்த நூலோட பயன் பாருங்க. திரிகடுகம் பாடல்களுள்ள 3 அறக்கருத்தும் கற்பாரின் மனதில் உள்ள அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும். குன்றின் மேலிட்ட விளக்கு. ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், குறிச்சு வச்சுக்கங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. குன்றின் மேலிட்ட விளக்கு. இப்போ குன்றின் மேலிட்ட விளக்குன்னா திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏத்துறாங்க. அது பாத்தீங்கன்னா மலை மேல ஏற்றக்கூடிய விளக்கு தான். ஆனா ஊருக்கே வெளிச்சம். ஓகேங்களா. அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது அது ஊருக்கே வெளிச்சம் தரக்கூடியது. ஓகேங்களா. ஸோ சான்றோர்கள் குன்றின் மேலிட்ட விளக்காக விளங்குவார்கள். இந்த அறக்கருத்துக்களை ஃபாலோ பண்ணும்போது நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சான்றோனாக விளங்கலாம். குன்றின் மேலிட்ட விளக்காக நம்மளுடைய சமுதாயத்துல நம்மளால இருக்க முடியும். முக்கிய குறிப்பு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியது தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்களையும் 3, 5, 6 என அறக்கருத்துக்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு பாடல்லையும் 3 அறக்கருத்துக்களை உள்ளடக்கியது திரிகடுகம், 5 அறக்கருத்துக்களை உள்ளடக்கியது சிறுபஞ்ச மூலம், 6 அறக்கருத்துக்களை உள்ளடக்கியது ஏலாதி. ஓகேங்களா. இம்மூன்றும் நோய் நீக்கி உடல் நலம் பெறும் மருந்து சரக்கின் பெயர்கள். இந்நூல் செய்யுள் தோறும் முறையே 3, 5, 6 ஆகிய பொருள்களை அமைத்துக் கொண்டுள்ளன. ஓகேங்களா. இப்ப பாடல் பார்க்கலாம். தூயவர் செயல்கள். முதல் பாடல், முதல் செய்யுள் வந்து பாத்தீங்கன்னா தூயவர் செயல்கள். உன்பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால்வற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். உன்பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை
இம்மூன்றும் நல்லா நோட் பண்ணிங்க. இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, கூழானாலும் குளித்து குடி, கந்தனானாலும் கசக்கி கட்டு. அதாவது ஒரு கூழு தான் வந்து உனக்கு இருக்கு, அந்த கூழை தான் நீ குடிக்க முடியும்னாலும் எப்படி குடிக்கணும்? அழுக்கு பாண்டையா வந்து குடிக்கிறதா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ குளிச்சுட்டு தான் ஒவ்வொரு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா, காலை உணவு நம்ம உண்றோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி குளித்து விட்டு தான் நம்ம அந்த உணவு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நீராடிய பின் உண்ணுதல், உண்பொழுது நீராடி உண்டலும். ஓகேங்களா? உண்பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது, பாருங்க, உண்பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது. உண்ணும் பொழுது எப்படி உண்ணணும்? நீராடிய பிறகு, குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும். என் பெரினும் பால் பற்றி சொல்லாவிடுதலும். என் பெரினும் அப்படின்னா என்ன? என் பெரினும்னா எதை பெற்றாலும், ரொம்ப பெரிய அமௌண்ட்டா உங்க கையில தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சார்பா நம்ம பேசிடக்கூடாது, நடுநிலைமை தவறி நம்ம பேசிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதற்காக வந்து பொருளை வாங்கிட்டு ஒரு சார்பா பேசணும் அப்படின்னா நம்ம அந்த அற வாழ்க்கையிலேருந்து தவறி ஒழுக்க வாழ்க்கையிலேருந்து தவறி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வந்து என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும். பால் பற்றி அப்படின்னா ஒரு சார்பா பேசாம இருக்கிறது. பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பா பேசாம இருக்கிறது, நடுநிலைமை தவறாமல் இருக்கணும். ஓகேங்களா? என் பெரினும் எதை பெற்றாலும் ஒரு பக்க சார்பின்றி பேச வேண்டும், சொல்லா விடுதலும். ஓகேங்களா? தோல் வற்றி சாயினும். தோல் வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி, வயசாக போது வந்து பாத்தீங்கன்னா, வயசானவங்க எதை பார்த்தீங்கன்னா இப்ப வயசுல இருக்கிற அந்த இது இருக்காது, அந்த பொழிவு குறைஞ்ச அந்த தோலெல்லாம் சுருங்கி போயிருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு காலம் வந்தாலும் சரி, தோல் வற்றி சாயினும், இறக்கும் காலங்கள் வந்தாலும் சரி, சான்றாண்மை குன்றாமை அப்படின்னா என்ன? அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்கணும், அதுல இருந்து தவறக்கூடாது. ஓகேங்களா? இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். ஓகேங்களா? தூயம் என்ற தொழில்னா தூய்மையுடையவர்களின் தொழில் இதுதான். இப்படி இருக்கிறது தான் உள்ளத்தில் தூய்மை உடையவர்கள் செய்யும் செயல். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு டைட்டிலாகவும் கொடுத்துருப்பாங்க. தூயவர் செயல்கள் எது? இதெல்லாம் தான். அதாவது நீராடிய பின் உண்ணுதல், என்ன பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாமல் இருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செயல்கள். அடுத்த பாடல் பாருங்க. அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை. அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை. அற உணர்வு இருக்கிறவங்க கிட்ட எதெல்லாம் இருக்கும்? இதெல்லாம் இருந்ததுன்னா அவர்கள் அற உணர்வு உடையவர்கள். இது இல்லைன்னா அப்படின்னா அவங்க அற உணர்வு இல்லாதவர்கள், அற வழியில் அற வாழ்க்கை வாழாதவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லார் கொன்றியும் உடைமையும். இல்லார் கொன்று ஈயும் உடைமை, அதாவது வறியவர்களுக்கு பொருளை கொடுக்கிறது, இல்லாத வறியவர்களுக்கு பொருளை கொடுப்பது. இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும். இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்ல வழி நிற்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த உலகத்துல எதுவுமே நிலைக்காததுதான். ஓகேங்களா? ஸோ பொருள்கள் நிலையாமை தான், இளமை நிலையாமை தான். நம்ம உடம்பே வந்து இருக்க போறது, காலத்துக்கும் இருக்க போறது கிடையாது. எதுவுமே வந்து நிலைச்சு நிற்க போறது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழியில நடக்கணும். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம பொருள் கிடைக்குது, இப்போதைக்கு நமக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றதுக்காக தவறான வழிகளில் நம்ம செல்லாம, இது எதுவுமே வந்து நிலைக்காது, இது எதுவுமே வந்து நம்ம இறக்கும் வரைக்கும் வந்து தொடர்ந்து நம்ம கூட இருக்க போறதே கிடையாது. இது என்னைக்காவது ஒரு நாள் இல்லாம போயிடும் அப்படின்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டு, அந்த மெய்ப்பொருளை புரிந்து கொண்டு அறவழியில் வாழ வேண்டும். ஓகேங்களா? எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும். எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும். எந்த ஒரு உயிருக்குமே, ஓகேங்களா, அது மனித உயிர்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அனைத்து ஜீவராசிகளுக்குமே வந்து எந்த ஒரு துன்பத்தையும் செய்யாத தூய்மையும் தான் வந்து பாத்தீங்கன்னா நன்றறியும் மாந்தர்குல. நன்றறியும் மாந்தர்குலன்னா அறவழியில் நடக்கும் மக்களுக்கே உரித்தானது. ஓகேங்களா? வறியவருக்கு பொருளை அளித்தல், இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமை அறிந்து நல்வழி நிற்றல், எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு. அறவழியில் வாழாதவங்க இதை மூணையுமே கண்டுக்க மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்போதைக்கு கிடைக்கிற, ஓகேங்களா, அப்போதைக்கு அந்த மொமெண்ட்டுக்கு கிடைக்கிற அற்ப சந்தோஷத்துக்காக வந்து ஒழுக்க நெறியிலிருந்து தவறி
தவறான நடத்தையில கூட வந்து செய்வாங்க. ஓகேங்களா? அதே மாதிரிதான் எல்லா உயிருக்கும் தான் சந்தோஷமா இருந்தா போதும். ஓகேங்களா? நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு எத்தனை பேர்த்துக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர்த்துக்கு கொண்டு நம்ம மேல வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர்த்த காலவாரி நம்ம மேல வந்தாலும் பரவாயில்லன்ட்டு எல்லா துன்பத்தையும் மற்றவங்களுக்கு செய்வாங்க. நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் செய்யறவர்கள் அறவழியில் வாழாதவர்கள். ஈயும் இல்லார்கொன்று ஈயும். ஈயும்னா கொடுக்கிறது. நில்லாமைனா நிலையாமை. எதுவுமே நிலைக்காது. ஓகேங்களா? பொருள் நிலையாது, இளமை நிலையாது, யாக்கை நிலையாது, எதுவும் நிலையாது. அதை வந்து புரிஞ்சு நம்ம வாழணும். நெறி அப்படின்னா வழி. ஓகேங்களா? அற வழியில் நம்ம வாழணும். தூய்மை, தூய தன்மை. ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தூய தன்மை அப்படின்றது. மாந்தர், மாந்தர்னா மக்கள். அடுத்த பாடல் பார்க்கலாம். புதரில் விதைத்த விதை. இந்த பாடல் வரிகள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு, அப்படி இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த ஒரு பாடலா 4 அடிகளையும் கொடுக்கும் போது இந்த இவை மூன்றும் அப்படின்ற வார்த்தை வச்சுக்கிட்டு இல்ல இம்மூ அப்படின்ற வார்த்தை வச்சுக்கிட்டு இது திரிகடும் நூல்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இன்கேஸ் வந்து நமக்கு முதல் 2 அடி அப்படின்னு கேள்விகள் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? முதல் 2 அடியை மட்டும் கொடுத்து இல்ல முதல் 1 அடியை மட்டும் கொடுத்து கேட்கும் போது நமக்கு கண்டிப்பா தெரியணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பாடல்களையும் நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? 3வது பாடல் பாடுங்க. முறை செய்யான் பெற்ற தலைமையும், முறை செய்யான் பெற்ற தலைமையும், நெஞ்சில் நிறையலான் கொண்ட தவமும், நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும், இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து. முறை செய்யான் பெற்ற தலைமை அதனா அறமில்லாதவன். ஓகேங்களா? அவன் அறமில்லாதவன். அவன் பெற்ற தலைமை எப்படி இருக்கும்? ஏதாவது விளங்குமா? விளங்காது. ஓகேங்களா? அறம் பெற்றவர்கள் தான் அந்த தலைமை பண்பு கொடுக்கும்போது, அந்த தலைமைத்துவத்தை கொடுக்கும் போது அதை அந்த டீமையே வந்து பாத்தீங்கன்னா அதே அறவழியில கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஒரு ஆலமரனே வச்சுக்கலாம். அந்த ஆலமர கிளைகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? தலைமை பண்பு அப்படின்றது அந்த ஆலமரம் மாதிரி. அவன் எப்படி கைட் பண்றானோ அது மாதிரிதான் அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே செயல்படுவாங்க. ஸோ அப்படி அந்த அந்த ஹெட்டா இருக்கிறவனே வந்து பாத்தீங்கன்னா அற வாழ்க்கை வாழாதவன், அறம் தவறி செயல்படுவன் இருந்தா அந்த டீம் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? யாருக்கு அந்த தலைமை பண்பு போகணும்? அற வாழ்க்கை, அறம் தெரிந்து செயல்படுபவர்கள் கையில் தான் தலைமை பண்பு இருக்கணும். ஓகேங்களா? அறம் செய்யாதவன் கையில் தலைமை பண்பு இருக்கக்கூடாது. முறை செய்யான் பெற்ற தலைமையும், நெஞ்சில் நிறையலான் கொண்ட தவமும், ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம். ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம். தவம் மேற்கொள்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு நல்ல விஷயத்தை வேண்டி. மழை பொழியணும், மும்மாறி பொழியணும், மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம். ஓகேங்களா? தவம் இருக்கிறதும் அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இருக்கணும். மனசுல வந்து ஃபுல்லா அழுக்க வச்சுக்கிட்டு ஒழுக்கம் இல்லாம, ஓகேங்களா, அந்த மாதிரி மேற்கொண்டு தவம் செய்து ஒரு வரத்தை பெறுவதனால் எந்த ஒரு பயனும் இருக்க போவதில்லை. அவன் பெற்ற தவத்தின் அந்த வரம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உதவியாவே இருக்காது. ஓகேங்களா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து எப்பிக்கா நம்ம சொல்லணும், புராணத்துல வந்து சொல்லணும், அது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு இதுக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா ராவணன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சிவனை வேண்டி தவம் செய்து பெரும் வரம் பெற்றவன். ஓகேங்களா? சாவாவரம் வேண்டும் அப்படின்ட்டு கேட்டு பெற்றான். பட் அவன் சாவாம இருந்தானா? ராவணன் சாவாமல் இருந்தானான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எதனால அவன் செத்தான்? யார் கையால அவன் சாகணும் அப்படின்றத முதல் கொண்டு வேண்டி அந்த வரத்தை பெற்றிருந்தான். பட் அவன் இறந்தது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒழுக்க நெறி தவறியதனால். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸும் வரலாம். பட் இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். நம்ம புராணத்துல என்ன எழுதி இருக்கோ அதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவத்தினால் எந்த ஒரு பயனும் இருக்க போவதில்லை. மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு, இது எதுவுமே பயன் தரப்போவதில்லை. நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பு. வனப்புன்னா என்ன? அழகு. வனப்புன்னா அழகு. இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து. இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்றது. புதர்ல விதைச்சா விளையுமா? விளையாது. அது மாதிரிதான், பயனே கிடையாது. ஓகேங்களா? ஒரு பயனும் கிடையாது. நிறை ஒழுக்கம், மேலான ஒழுக்கம், தேற்றாதான்னா கடைபிடிக்காதவன். ஓகேங்களா? மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு எதற்குமே பயன்படாது. இந்த மூன்றுமே
எதற்குமே பயன்படாது. எதை போல பயன்படாதுன்னு பார்த்தீங்கன்னா புதரில் விதைத்த விதை போல பயன்படாமல் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு ஆல்ரெடி நம்ம நாளையே உங்களுக்கு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ புறவய வினாக்கள் ஜஸ்ட் 3 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணிடணும் டக்கு டக்குன்னு. பால் பற்றி சொல்லாவிடுதலும் இவ்வடியில் பால் பற்றி என்பதன் பொருள். பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு பற்றி சொல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? நெல்லாமையுள்ளும் நெறிப்பாடும் இவ்வடியில் வழி என்னும் பொருள் தரும் சொல். வழினா என்ன? நெறி. ஓகேங்களா? அறவழி அப்படின்றது அறநெறின்னு நம்ம சொல்றோம். நெறினா என்ன? வழினா நெறி. ஓகேங்களா? வனப்புனா என்ன? அழகு. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா திரிகடுகம் கிளாஸ் முடியுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மேக்சிமம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்க வாய்ப்புள்ள கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் கேட்டிருக்கிறது கேட்க வாய்ப்புள்ள கேள்விகள் அப்படின்றது இந்த நூலின் ஆசிரியர் பெயர், நூலின் சிறப்பு பெயர். ஓகேங்களா? நூலின் ஆசிரியர் பெயர் என்ன? நல்லாதனார். நல்லாதனார் என்ன அடைமொழியால் அழைக்கப்படுகிறார்னு பார்த்தீங்க அப்படின்னா செரு அடுதோல். ஓகேங்களா? செரு அடுதோல் அப்படின்ற ஒரே நிமிஷம். செரு அடுதோல் அப்படின்ற அடைமொழியால் அவர் அழைக்கப்படுகிறார். உதயம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. மருந்து பெயரில் அமைந்த நூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு திரிகடுகம், திருபஞ்ச மூலம், ஏலாதி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து பெயரில் அமைந்த நூல்கள் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரிகடுகம் பற்றிய கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனான்னு கேட்கலாம். திரிகடுகம் வந்து பார்த்தீங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. சுக்கு மிளகு திப்பிலியான மருந்துக்கு பெயர் திரிகடுகம். பாடல்கள் 100 பாடல்கள் உடையது. அதற்கு மேல் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கு. அது வந்து திருமாலை பற்றியது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுல இருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்றது இதுதான். அதுபோக பாடல் அடிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இன்னொன்று அந்த இம்மூன்றும் அப்படின்ற வார்த்தைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா கூட அந்த இம்மூன்றும் ஒரு பாடல் வரியில வரும்போது நமக்கு அது தெரிஞ்சிடும். ஓகே, இது திரிகடுகம் நூலை சார்ந்த பாடல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இன்கேஸ் மேலே 2 அடிகள் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய 3 பாடல்களையும் நல்லா தெளிவாக படிச்சு மைண்ட்ல வச்சுக்கங்க, போதுமானது. ஓகேங்களா? திரிகடுகத்தை பற்றி இவ்வளவுதான் கேள்விகள் கேட்க முடியும். ஓகேங்களா? அதை தாண்டி ரொம்ப பெருசா இதுக்காக நம்ம இது பண்ணுன்றது இல்லை. ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும். ஓகேங்களா? ஓகே. ஸோ மீண்டும் அடுத்த அறநூல்கள் பற்றிய தகவலை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.